ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: وقدمنا إلى ما عملوا من عمل فجعلناه هباء منثورا. صدق الله العظيم. وعن محمود بن لبيد الأنصاري رضي الله تعالى عنه قال: قال النبي صلى الله عليه وسلم: إن أخوف ما أخاف عليكم الشرك الأصغر. قالوا: وما الشرك الأصغر يا رسول الله؟ قال: الرياء أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை, புத்திமதிகளை, போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய, நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் இம்மஸ்ஜிதுல் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சு கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்பினங்களில் சிறந்த படைப்பு மனிதன். அந்த மனித வர்க்கத்துள்ளுக்கு அல்லாஹ் எங்களை படைச்சிட்டு அந்த மனிதர்களையும் சிறந்தவர்கள் அல்லாஹுவ ரப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள், அல்லாஹுவ ரப்பாக ஈமான் கொண்ட மக்கள். அப்படியான ஈமான் கொண்ட மக்களில் ஒருவராகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் இஸ்லாம் உறவுகளே, ஈமான் கொண்ட மக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் முஃமின்கள், நாங்கள் எல்லாரும் முஸ்லிம்கள். ஆமன்து பில்லாஹ் ரதீது பில்லாஹி ரப்பா, எங்கட அல்லாஹ்வை நாங்கள் எங்கட ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று ஈமான் கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஈமான் கொண்ட உறவுகளே, எங்கட எல்லாமே அல்லாஹ் தான். நாங்கள் எல்லாரும் ஈமான் கொண்ட மக்கள். அந்த அடிப்படையில் எங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் தான். தூங்குற நேரமும் அல்லாஹ், எலும்புற நேரமும் அல்லாஹ், உட்கார்ந்தாலும் அல்லாஹ், வாகனத்திலையும் அல்லாஹ். சந்தர்ப்ப துஆக்கள் எல்லாம் சொல்லித்தார் இதுதான். தூங்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி, எழும்பும் பொழுதும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி, மஸ்ஜிதுலுக்கு என்டர் ஆகிறது, எக்ஸிட் ஆகிறது, வாஷ்ரூம் போகிறது வாரது, வீட்டுக்கு போகிறது வாரது, கேஷியரை ஓப்பன் பண்ணுறது, மூட்டு, எல்லாமே அல்லாஹ் தான் எங்களுக்கு. இதனால தான் நாங்கள் எல்லாரும் தாயுடைய கருவறையிலிருந்து பிறந்ததோடு முதலாவது என்னோட வலது காதில் சொன்ன வார்த்தையும் அல்லாஹு அக்பர், இடது காதில் சொல்ல ஊதிப்பட்ட வார்த்தையும் அல்லாஹு அக்பர். பிறந்த கையோட முதலாவது வலதிலையும் இடதையும் கேட்டது அல்லாஹ் மிக பெரியவன். இதே போல நானும் நீங்களும் மௌச்சா விட்டோம் என்று வைங்க,
உடம்புல உயிர் இல்லை, வெறும் ஜடம். இந்த பொடி எடுத்து கொண்டு போயிட்டு அப்படியே அடக்கிட்டு வாரதல்ல, இந்த பொடியை தூக்கிட்டு வந்து மஸ்ஜிதில் வச்சு எங்களை முன்னுக்கு வச்சு அப்பையும் சொல்ல போகிற வார்த்தை அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்ட போகிறாங்க. பிறந்ததும் அல்லாஹ்வுடைய பெயரோடு, மௌத்தாவதும் அல்லாஹ்வுடைய பெயரோடு, கபருக்கு போயிட்டு சேரும் பொழுதும், கபரில் ஜனாசாவை வைக்கும் பொழுதும் பிஸ்மில்லா அலா மில்லத்தி ரசூலில்லா அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி வைக்கப்பட போகிறோம். எனவே எங்களோட ஆரம்ப முடிவு எல்லாமே அல்லாஹ் தான். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய சோதனை ஸ்லீப்பருடைய அந்த பட்டி பிஞ்சு போனாலும் சொல்ல வேண்டியது இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்ட்ட தான் திரும்பி போகணும் என்றதை சொல்லிக்கொள்ளுங்க. எனவே அன்பின் இஸ்லாம் உறவுகளே, இதைத்தான் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் நாங்கள் எல்லாரும் ஆண்கள், நாங்கள் யாரும் பெண்கள் அல்ல. எங்களுக்கு மாதத்தில் குறிப்பிட்ட டேஸ் எஸ்கியூஸ் அல்ல தொழாம இருக்கிறதுக்கு. நானும் நீங்களும் ஆண்கள் மாதத்தில் 30 நாளா, வருஷத்தில் 365 நாளா தொழுது தான் ஆவணும். 5 நேரம் தொழணும். 5 நேரம் தொழுகையிலையும் முதலாவது அவ்வல் தக்பீர் கட்டினதுக்கு பின்னால அஊது கூட சொல்றில்ல, முதலாவது சொல்றது வஜ்ஜஹ்து யா அல்லாஹ், நான் உன்னை முன்னோக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு அங்க அஊது கூட சொல்றில்லையே. தக்பீர் கட்டிட்டு வஜ்ஜஹ்துக்கு முன்னால அஊது சொல்றில்ல, பிஸ்மிலும் இல்லை. அங்க தக்பீர் அல்லாஹு அக்பர் என்றதோடு ஆரம்பிக்கிறது. யா அல்லாஹ் வஜ்ஜஹ்து, நான் உன்னை முன்னோக்கிறேன் என்று சொல்லிட்டு வஜ்ஜஹ்துல நானும் நீங்களும் சொல்றது யா அல்லாஹ் இன்ன ஸலாத்தி, யா அல்லாஹ் என்ற பிரேயர்ஸ், நான் தொழுகிற இந்த தொழுகைகள், வனுசுகி என்னுடைய இபாதத்துகள், வமஹ்யாய, யா அல்லாஹ் நான் இந்த உலகத்தில் உயிரோட வாழ்றது என்ற முழு லைஃபும், வமமாச்சி, யா அல்லாஹ் நான் மௌச்சாவுறதும் எல்லாமே அல்லாஹ் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் உனக்காகத்தான் யா அல்லாஹ் என்று எவ்ரி டே எவ்ரி பிரேயர்ஸில் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலையும் தக்பீர் கட்டினதுக்கு பின்னால் ஃபர்துல மட்டும் இல்லை, சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் வஜ்ஜஹ்து சுன்னத்து. எனவே தக்பீர் கட்டின கையோட நாங்கள் திரும்ப 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 சொல்லிக்கொள்கிறோம், யா அல்லாஹ் நான் வாழ்றது மௌச்சாவது எல்லாமே உனக்காகத்தான் யா அல்லாஹ். நான் வெறுமனே தொழுகிறது இபாதத் செய்கிறது மட்டும் இல்லை, வமஹ்யாய என்ற லைஃப் என்ற வாழ்க்கை என்று வரும் பொழுது வாழ்க்கையில் செய்கிற எல்லாமே யா அல்லாஹ், வமமாச்சி யா அல்லாஹ் நான் மௌச்சாவது எல்லாமே உனக்காகத்தான் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 5 நேரம் நான் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று டீல் பண்ணுறோம் அல்லாஹ்வோட. ஒரு எக்ரிமெண்ட் ஒன்றுக்கு போகிறோம் நாங்கள், யா அல்லாஹ் உனக்காகத்தான், வேற யாருக்கும் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது அல்லாஹ் சோதிக்கிறான். மனிதனே சொல்றதொன்றும் பெருசில்லை, நீ செய்கிறாயா என்றதை அல்லாஹ் எங்களோட லைஃப்பில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இதனால தான் எதை செஞ்சாலும், எந்த ஒரு துரும்ப செஞ்சாலும் இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக முக்கியம் எங்களோட இன்டென்ஷன் என்ன. இதனால தான் ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபுகளை பெறட்டுங்க, பெரும் கிதாபுகளை பெறட்டுங்க, ஹதீஸுடைய சின்ன சின்ன கிதாபுகளை பெறட்டுங்க. நீங்கள் எந்த ஹதீஸ் கிதாபை பெறட்டினாலும் முதலாவது கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னியாத். உங்களோட எல்லா அமல்களும், எல்லா இபாதாக்களும், உங்களோட எல்லா மூமெண்ட்ஸும் இன்டென்ஷனை வச்சு தான் அல்லாஹ் அதை ஹேண்டில் பண்ணுறான். உங்களோட வெளித்தோற்றத்தை பார்க்குறீல்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய சோஷியல் சர்வீஸ் இதை பார்க்குறீல்ல, எவ்வளோ பக்குவமாக தலையை தொங்க போட்டு கொண்டு தொழுகிறார் இதை பார்க்குறீல்ல, அல்லாஹ் பார்க்குறான். எவ்ரி மூமெண்ட் அல்லாஹ் பார்க்குறான். மனிதனே இன்டென்ஷன் என்ன. இதனால தான் ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபும் தொடங்குது இன்னமல் அஅமாலு பின்னியாத். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, உலமாக்களிடத்தில் கேளுங்க. மதரசாக்கள் 6-7 வருஷங்கள் ஓதினாலும் ஒவ்வொரு நாளும் அந்த உலமாக்கள் மதரசாவில் படிக்கும் பொழுது, பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த ஹதீஸை திரும்ப திரும்ப ஓதிக்கொள்ளுவாங்க. இன்னமல் அஅமாலு பின்னியாத். ஏனென்றால் எங்களுடைய இன்டென்ஷன் கொஞ்சம் சரி தவறிடக்கூடாது. அந்த ஹதீஸில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு இபாதத்தை பேசினாங்க, ஹிஜ்ரத்.
எந்த விதமான துனியாவுடைய பெனிஃபிட்ஸும் இல்லை. என் இஸ்லாத்தை பாதுகாக்க வெறும் கையோட நானும் என் ரூஹும் என் பொடியும் என் தீனும் இவ்வளோ தான் எடுத்துக்கொண்டு போன அந்த ஹிஜ்ரத்தை பற்றி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக அமைஞ்சிச்சதோ அவங்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் கிடைப்பான். எவருடைய ஹிஜ்ரத் துனியாவுடைய ஐடியாவோட போனாங்களோ அவங்களுக்கு துனியா கிடைக்கும், ஆனால் அல்லாஹ் ரசூல் கிடைக்க மாட்டாங்க. யார் ஹிஜ்ரத் போனது மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சா அங்கே நல்ல ஒரு ப்ரப்போசலை எங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமைச்சு கொள்ளையிலும் என்று எவருடைய ஹிஜ்ரத்தினுடைய இன்டென்ஷன் நிக்காஹாக இருந்துச்சதோ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு நல்ல மனைவி கிடைச்சிருவா, அதோட முடிஞ்சிடும். அல்லாஹ்வும் ரசூலும் அதில் எந்த விதமான பங்கும் கொள்ள மாட்டாங்க. எனவே என்பின் இஸ்லாமிய உறவுகளே, தொழுக நோன்பு மட்டும் இல்லை, ஜகாத்தும் சதகாக்களும் மட்டும் இல்லை, எதை செஞ்சாலும் என்னொரு வேலையை செஞ்சாலும் அதில் இன்டென்ஷன் இருக்கணும். இது அல்லாஹுக்காக செய்கிறேன், வேறொன்றும் இல்லை, இது என்னுடைய ரப்புக்காக நான் செய்யக்கூடிய ஒரு வேலை. குறிப்பாக அனர்த்தம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு மிச்சம் பொருத்தம் என்று நினைக்கிறேன் சமூக பணிகள். அது சல்லி சேர்க்கிறதாக இருக்கலாம், அல்லது நாங்கள் பொருட்களை கலெக்ட் பண்ணுறதாக இருக்கலாம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாக இருக்கலாம், அதை விநியோகம் செய்கிறதாக இருக்கலாம், அல்லது நாங்கள் விசிட் பண்ணுறதாக இருக்கலாம். அன்புக்குரியவங்களே, எதை செஞ்சாலும் எந்த ஒரு சின்னதை செஞ்சாலும் குர்ஆன் சொல்லுது ஃபஅபுதுல்லாஹ் முஹ்லிஸல் லஹுத்தீன், அல்லாஹ்க்காக மட்டும் செய்ய இயலுமா மனிதனை நீ செஞ்சு கொள்ளு. ஃபஅபுதுல்லாஹ் முஹ்லிஸல் லஹுத்தீன், இஹ்லாஸோட இபாதத்து செய்ய இயலுமா செய். அலா மனிதனே விளங்கிக் கொள்ளு லில்லாஹித்தீனுல் ஹாலிஸ், அல்லாஹ்விடத்தில் கலப்பற்ற எந்த விதமான கலங்கமும் இல்லாத வெறும் பியோவான இன்டென்ஷனோட செய்யலும் என்றா அது தான் அல்லாஹுக்குரியது. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிப சீதேவிகளே, ஒரு இபாதத்தினுடைய உயிர் நாடி என்றது இஹ்லாஸ் தான். ஒரு இபாதத்தினுடைய ஒரு உயிர் நாடி ஒன்று இருக்கும் என்றா அது இஹ்லாஸ். அது இல்லை என்றா இபாதத் ஒன்றுமில்லை, எல்லாம் பட்டு பேய்த்திடும். இன்றைக்கு மொபைலும் மீடியாக்களும் வந்ததுக்கு பின்னால் மிச்சம் இடங்களில் கவலையான செய்தி, செய்யக்கூடிய எல்லாமே அடுத்தவங்களுக்கும் ஃபோட்டோவுக்கும் வீடியோவுக்கும் ஸ்டேட்டஸில் போடுறதுக்கும் FBயில் ஷேர் பண்ணுறதுக்கும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு அந்த இஹ்லாஸ் என்றது அது ஓரம் கட்டப்பட்ட ஒன்றாக மாறிடுச்சுது. இது வேணுமென்று சில நேரம் நாங்கள் பெருமைக்கு செய்யறில்லை, ஆனாலும் அது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சுது. செய்ய வழியில் நாங்கள் ஒரு விசிட் போனோமேண்டா, நாங்கள் ஒரு கிளீனிங் ப்ராசஸுக்கு போனோமேண்டா, அங்கிருந்து ஒரு ஷார்ட் வீடியோவை, அங்கிருந்து ஒரு டிக்டாக்ல அல்லது ஏதோ ஒரு ஷார்ட் வீடியோவை எடுத்து நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறோம் என்று. அன்புக்குரியவங்களே, இந்த மெசேஜ் அல்லாஹ்க்கு மட்டும் தெரிஞ்சா போதும் இல்லையா? நாங்கள் இத்தனை பேர் வந்தோம், கிளீன் பண்ணினோம், இது படைச்சவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் இல்லையா? நாங்கள் கொடுக்கக்கூடிய டொனேஷன்ஸ் இதெல்லாம் கேமராக்கு முன்னால் இருந்து. அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒரு தேவை, டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவை, டாக்குமெண்ட்ரி தேவைன்றதுக்குனால ஏதோ ஒரு கட்டம் நாங்கள் எங்கட இஹ்லாஸை வச்சுக்கொண்டு இஸ்திக்ஃபாரோட ஏதோ டாக்குமெண்ட்ரி தேவைன்றதுக்காக ஏதோ நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். அது வேற செய்தி. இன்றைக்கு இதெல்லாம் ஒரு ட்ரெண்டாக விரிச்சுது. யார் போனாலும் சில நேரங்கள் இஹ்லாஸோட 10 பேர் போனாலும் 11ஆவது ஒருத்தர் வருவார். அவர் அனௌன்ஸ் பண்ணிக்கொண்டு அவர் ஷூட் பண்ணி கொண்டு வருவார். இன்னார் வந்திருக்கிறோம், நாங்கள் இங்கிருந்து வந்திருக்கிறோம், இத்தனை கோடி கொடுத்தோம். அன்புக்குரியவங்களே, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த அமல் இருக்குது தானே, இஹ்லாஸ் இல்லாத, இந்த பியோவான இன்டென்ஷன் இல்லாத இந்த ஒவ்வொரு இபாதத்தும் அல்லாஹ் சொல்றான் வகதிம்னா இலா மா அமிலு ஃபஜஅல்னாஹு. இந்த அமல் இருக்குது தானே, இதை என்ன செய்வோம் என்றா நாங்கள் கியாமத்துடைய நாளையில் ஹபாஅம் மன்சூரா, பரச்சப்பட்ட தூசி துகள்களை போல நாங்கள் ஆக்கிடுவோம். அன்புக்குரியவங்களே, இந்த வெயில் அடிக்கிற நேரம், இந்த சன்ரைஸ்
பற்ற நேரம் வீட்டுள்ளுக்கு அந்த லைட்டில் டஸ்ட்கள் கொஞ்சம் மிதந்து கொண்டிருக்கிறது விளங்குமே. இந்த டஸ்டால் எதுவும் செய்யலாம். இந்த டஸ்ட்டை பிடிச்சி காட்டவுமே ஒத்துருக்கு. அது அந்த சன்லைட்டில் மினுங்கிறது மட்டும்தான். அல்லாஹ் சொல்றான், இது போல எந்த பிரயோசனமும் இல்லாத ஹபா மன்சூரா சிதறடிக்கப்பட்ட தூசிகளை போல நாங்கள் ஆக்கிடுவோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். அன்புக்குரியவங்களே, கஷ்டப்பட்டு இபாதத்து செஞ்சு டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல போயிட்டு எங்கட பட்டோலையை பார்க்கும் பொழுது வெறும் தூசு என்றா கஷ்டப்பட்டு செஞ்சோம், செலவழிச்சு செஞ்சோம், ஒன்றும் மிஞ்சல்ல என்றா அன்புக்குரியவங்களே மிகப்பெரிய கை சேதம். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஹ்வஃபு மா அகாஃபு அலைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட நான் பயப்படுறதெல்லாம் அஷ்ஷிருக்குல் அஸ்கர். நீங்கள் ஒரு குட்டி சின்ன ஷிர்க்கு செஞ்சிடுவீங்களோ என்று நான் பயப்படுறேன். ஷிர்க்கண்டா எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு வஜ்ஜத்திலையும் அதைத்தான் சொல்கிறோம். லா ஷரீக லஹு, ஷிர்க்கு வைக்கிற ஆள் இல்லை நான். ஒமான மினல் முஷ்ரிகீன், ஷிர்க்கு வைக்கிற பாட்டி அல்ல நான். வபிதாலிக்க உமிர், நான் ஷிர்க்கு வைக்கிறதுக்கு நான் ஏவப்பட்டவனும் இல்லை என்றெல்லாம் நாங்கள் வஜ்ஜகத்தில் எவ்ரிடே நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள்கிட்ட நான் பயப்படுறதெல்லாம் நீங்கள் சின்ன மினி ஷிர்க்குக்கு போயிட்டுருவீங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஷிர்குல் வம ஷிர்குல் அஸ்கரு யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன ஷிர்க் என்றது என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்லக்கூடிய சின்ன ஷிர்க் என்றது அர்ரியா, அடுத்தவங்க பார்க்கணும் என்றதுக்காக வேண்டி, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய இபாதாக்கள் இருக்குதே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் மினி ஷிர்க், இதுதான் சின்ன ஷிர்க் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில சொல்லுவான், இத்ஹபு, அடுத்தவங்களுக்காக செஞ்சோம் என்றா, பியோவான இன்டென்ஷன் இல்லாம செஞ்சோம் என்றா, அல்லாஹ் அத்தனை பேரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இத்ஹபு இலல்லதீன குன்தும், நீங்க யாருக்கு காட்டணும் என்று, யார்கிட்ட பெயர் வாங்கணும் என்று செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு கேளுங்க. அவங்கள்ட்ட என்ன சரி ஜஸா, கூலி என்ன சரி கிடைக்குதா, ஹல் தஜிதூன இந்தஹும் ஜஸா, என்ன சரி கிடைக்குதான்னு பார்ப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். அப்படியான கூட்டத்தில் அல்லாஹ் என்ன உங்களை ஆக்கிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இல்லா மாஷா அல்லாஹ் குறிப்பிட்ட அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர அதிகமான பணிகள், அதிகமான சமூக பணிகள், அதிகமான இடங்கள்ல இது ஒரு விளம்பரமாக இருக்குது, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது, இது ஒரு போட்டியாக இருக்குது. உங்களோட பள்ளியில் எத்தனை லட்சம், எங்களோட பள்ளியில் அதை விட நாங்கள் கூடுதலாக சேர்க்கணுமே என்ற ஒரு மென்டாலிட்டி இன்றைக்கு ஊடுருவி கொண்டிருக்குது. இது மிகப்பெரியதொரு நோய், மிகப்பெரியதொரு நோய். ஞாபகம் வைங்க, அவங்க மாஷா அல்லாஹ் அந்த பள்ளி 10 லட்சமா, அப்போ நாங்கள் சேக்காட்டி வேலில்லை இல்லையா என்றால் இது ஷிர்க்கு, இது ஷிர்குல் அஸ்கர், இது இஹ்லாஸ் தூய்மையற்ற தன்மை. விளங்கிக் கொள்ளுங்க. இல்லை, நாங்கள் எத்தனை லட்சம் பிரச்சனை இல்லை, படைச்ச ரப்புக்கு தெரியும், அவன்கிட்ட ஒப்படைப்போம் என்று ஒப்படைக்கிறது இது இஹ்லாஸாக அமையும். எனவே இன்றைக்கு எங்களோட நாட்டில் பெரும்பாலான மஸ்ஜிதுகளுடைய பெரும்பாலான நிர்வாகிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி என்னன்னா, போன நிர்வாகம் எத்தனை லட்சத்துக்கு ப்ரொஜெக்ட் செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, காப்பாட்ட போட்டாங்களா? எங்கட நிர்வாகம் அதை விட பெரிய ஒரு ப்ரொஜெக்டுக்கு என்ன செய்கிற ஒன்றும் இல்லையா, இருக்கிற குப்பாவை உடைச்சி போட்டு திருப்ப கட்டுற எங்கட நாட்டில் ஏராளமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நிர்வாகம் வருவாங்க, காப்பாட்டெல்லாம் கிழிச்சு வீசிட்டு நாங்கள் டைல்ஸ் பிடிக்கிறோம் என்று, அடுத்த நிர்வாகம் வருவாங்க, டைல்ஸில் தொலைலது இல்லையா ஹசரத், கூதல் இல்லையா என்று திருப்பி ஒரு காப்பாட்டை போட்டு விரிப்பாங்க. அன்புக்குரியவங்களே, அதிகமான சேரிட்டிஸ்கள் அது சக்சஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு முதன்மையான காரணம் பியோவான இன்டென்ஷன் இல்லை, இஹ்லாஸ் இல்லை என்றால் அல்லாஹ் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், அதை கியாமம் வரைக்கும் அல்லாஹ் கொண்டு போக மாட்டான். எனவே அன்புக்குரியவங்களே, இன்னும் சில நேரம் செய்யணும் தான் சமூகத்துக்கு
எங்கட சரிட்டிர லேபிள் ஹைலைட் ஆகணும் என்று இன்னொரு கூட்டம் வந்து கொண்டு இல்லை நாங்கள் தான் செய்யணும், இது எங்கட லேபிள் தான் ஹைலைட் ஆகணும் என்று நாங்கள் நினைப்போம் என்றால் எங்கள் தெரிக்கிறது வெறுமனே முகஸ்துதி. செய்யட்டும், பிரச்சனை இல்லை, யாரு சரி இடிக்கட்டும், ரிசல்ட் மாவாகினா சரியில்லை அரிசி, நான் தான் இடிக்கணும் என்று இல்லை, சமூகத்துடைய தேவை செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்கட சரிட்டிட லேபிள் தான் ஹைலைட் ஆகணும் அல்லது நாங்கள் தான் செய்யணும், எங்கட பேர் தான் இருக்கணும் என்றது இல்லை. அன்பின் இஸ்லாம் உறவுகளே, சஹாபாக்கள் அதிகமாக பயந்தாங்க. இது சஹாபாக்கள் நிறைய இதை பயந்தாங்க. இஹ்லாஸ் தான் தேவை என்றதை சஹாபாக்கள் நிறைய பயந்தாங்க. இன்றைக்கும் எங்களோட நாட்டில் எத்தனையோ சதகாக்கள், எத்தனையோ வகுஃப்கள் இன்னும் ஊர் பெயர் தெரியா அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். மறைமுகமானது. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் என்ற ஹதீஸ்லையும் சொல்லப்படக்கூடிய செய்தி, டே ஆஃப் ஜட்மெண்ட்ல அல்லாஹ் ஷெடோ கொடுப்பான் யாருக்கு? வலது கை செஞ்ச சதகா அதே பொடியில் அதே பக்கத்தில் இருக்கிற இடது கைக்கு தெரியா. இப்படியான சதகாக்கள் பெயர் புகழுக்கல்ல. சில நேரம் எங்கட சதகா, சில நேரம் எங்கட ஹெல்ப் உம்மக்கும் தெரியா, வாப்பக்கும் தெரியா, வைஃபுக்கும் இன்னும் ஒரு வேர்ட் தெரியா. நான் இப்படி செஞ்சு கொண்டிருக்கிறேன், வைஃபுக்கும் தெரியாது, மகனுக்கும் தெரியா. சில நேரம் பள்ளி ஹசரத்துக்கு கூட தெரியா. இதுல மீ அண்ட் அல்லாஹ், நானும் அல்லாவும் மட்டும், வேற யாரும் இல்லை, வேற எந்த மனிதர்களும் இல்லை, வேற எவருடைய உள்ளங்களும் இல்லை, நானும் அல்லாவும் மட்டும். இனி அல்லாஹ் வெளிப்படுத்தினா ஒன்றுதான் என்ற சீக்கிரட்டாக இஹ்லாஸோட செய்யலுமா? அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவங்களே, இதைத்தான் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் மிகப்பெரிய 3 பணிகளில் ஈடுபட்ட 3 சாரார அல்லாஹ் தண்டிப்பான் என்று வந்திருக்குது. ஒன்று, இல்மு படிக்கக்கூடிய ஆலிம். இன்டென்ஷன் பிழையா அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான். ஆலிம் என்றது ஊருக்கு பரக்கத்து தான், இன்டென்ஷன் பிழையா. இதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, எவ்ரி டே எவ்ரி செஷன்லையும் அந்த ஹதீஸ் ஓதிக்கொள்வாங்க உலமாக்கள். அதே போல ஷஹீத், ஷஹாதத் என்றது லேசிப்பட்ட வேலையில் அல்லாஹ் சொல்லுவான், நீ மக்கள் உன்னை பாராட்டணும் என்ற உன்னை பிழையான இன்டென்ஷனா, உனக்கு சொர்க்கம் இல்லை, நீ போ நரகத்துக்கு. 3வது, சதகா கொடுக்கக்கூடியவர், ஆக்கள் பாராட்டணும் என்று செஞ்சாயா, அல்லாஹ் மிகப்பெரிய 3 அமல்களை சொல்லி காட்டுறான். இவர்கள் சுவர்க்கவாதிகள் அல்ல, நரகவாதிகள் என்றதை அல்லாஹு தஆலா அதன் மூலம் வெளிப்படுத்துகிறான். எனவே அன்பின் இஸ்லாமி உறவுகளே, அந்த சீக்ரெட்டான அமல் இருக்குது தானே, கை கொடுக்கும். இதைத்தான் குகையில் மாட்டிக்கொண்ட 3 பேருடைய கிஸ்ஸா இது எங்களுக்கு தெளிவாக சொல்லி தருவது. அந்த 3 பேரும் என்ன செஞ்சாங்க? குகையில் மாட்டிக்கொண்டாங்க. அந்த 3 பேரும் அல்லாஹ்ட்ட கேட்டது, யா அல்லாஹ், என் லைஃப்பில் இப்படி ஒரு இபாதத் செஞ்சேன் யா அல்லாஹ், அது வேற யாருக்கும் தெரியாது, எனக்கும் உனக்கும் மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் யா அல்லாஹ், அந்த சீக்ரெட்டை இப்போ உடைக்கிறேன் யா அல்லாஹ், நான் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன் யா அல்லாஹ், அது முஹ்லிஸன் லக்க, உனக்காக மட்டுமே செய்யப்பட்ட ஒரு இபாதத்தாக இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து என்ன வெளியே கொண்டு வா. அன்புக்குரியவர்களே, இந்த இஹ்லாஸ் நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் கை கொடுக்கும். எனவே ஒவ்வொரு வேலை செய்ய முந்தியும் 2 ரக்காத் தொழுதுட்டு, யா அல்லாஹ் இஹ்லாஸை தந்துடு யா அல்லாஹ் துஆ செய்வோம். செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதும் யா அல்லாஹ் இஹ்லாஸ் தந்துடு யா அல்லாஹ், இஹ்லாஸை பறிச்சிடாதே யா அல்லாஹ் என்று துஆ செய்வோம். செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னாலையும் 2 ரக்காத் தொழுதுட்டு, யா அல்லாஹ் இஹ்லாஸ் ஆனதாக ஆக்கிடு யா அல்லாஹ் என்று துஆ செய்வோம். அப்படி இஹ்லாஸ் கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிக்குதா, ஏழுமண்டா விலகிக்கொள்வோம். இல்லையா, அதிகம் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் செஞ்சு அந்த கலங்கத்தை தெளிவுபடுத்தி கொள்வோம். ஏனென்றால் இஹ்லாஸ் என்றது மிச்சம் சீக்ரெட்டாகத்தான் செஞ்ச, யாருக்கும் தெரியா. சில நேரம் 25 வருஷம் கழித்து எங்கடா வாயாலே வந்துடும், இதெல்லாம் யாரு செஞ்சேன்னு தெரியுமா, இன்றைக்கு மறந்துட்டாங்களே. அன்புக்குரியவர்களே, வெரி டேஞ்சர். எனக்கும் என் அல்லாவுக்கும் இடையில் உள்ள சீக்ரெட்
இதை உடைச்சிடக்கூடாது. அல்லாஹ் இதைத்தான் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் விளங்கப்படுத்துகிறாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, செய்யக்கூடிய பணிகள் அது எதுவுமே நாங்கள் பேர் புகழுக்கல்ல, எங்களுடைய ஸ்டேட்டஸில் வச்சு லைக் வாங்கிறதுக்கல்ல. இது அல்லாஹ் எனக்கு பரிபூரணமான கூலியை தரட்டும் என்ற நல்ல நீயத்தோட இமாம்கள் சொல்கிறாங்க, சைலண்ட்டாக சமூக சேவை செய்ய இயலாதா, சும்மா டயர்ட் ஆகாதீங்க. இமாம்கள் எழுதுகிறான், நீங்கள் சும்மா டயர்டாகவா, நம்ம அதில் ஒன்று மிஞ்ச போகிறதில்லை. எனவே இஸ்லாமிய உறவுகளே, குறிப்பாக நாட்டுடைய ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதிகம் எல்லாரும் சேர்ந்து உதவி ஒத்தாசைகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, செய்யக்கூடிய எந்த பணிகளையும் கடுகளவும் யா அல்லாஹ் முகஸ்துதிய ரியாவை தந்திராதே யா அல்லாஹ். தூய்மையான பியோவான எண்ணத்தை, இன்டென்ஷனை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்திடு யா அல்லாஹ். நீ மட்டும் வேணும் யா அல்லாஹ், ஒன்று அடையணும் என்ற ஒரே நோக்கமாக எங்களுடைய எல்லாருடைய நோக்கங்களையும் கபூல் செஞ்சிடு ரஹ்மானே. இதுவரைக்கும் செஞ்ச பணிகளில் ஏதாச்சும் தடுமாற்றங்கள் இருக்கும் என்றா யா அல்லாஹ் தனிப்பெரும் கிருபையால் எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடு ரஹ்மானே. இதுக்கு பின்பும் யா அல்லாஹ் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் முஹ்லிசன் லக்க, உனக்காக மட்டுமே செய்யக்கூடிய அந்த தூய்மையான எண்ணத்தை நம்மனைவருக்கும் நசீபாக்குவாயாக, நம்மனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்குவாயாக, பொருளாதாரத்தை சீர்படுத்துவாயாக. பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் மிக அவசரமாக மீண்டு வரக்கூடிய நிலைமையினை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இதுக்கு பிறவும் எந்த விதமான ஆபத்துக்களும் எங்களோட நாட்டுக்கு வந்துடாம எங்களோட நாட்டையும் நாட்டுடைய வளத்தையும் நாட்டு மக்களையும் நீ பாதுகாப்பாயாக. என்னென்ன பிரச்சனைகளோட இங்கே ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோமோ அத்தனை பேருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய யா அல்லாஹ் கஷ்டங்கள் துன்பங்களையும் நீக்குவாயாக. ஆமீன். வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதனா வ ஹபீபனா வ ஷஃபீஅனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى وقدمنا إلى ما عملوا من عمل فجعلناه هباء منثورا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.